தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையானது. ஆண்டவர் இயேசுடைய உடனிருப்பு நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது. இயேசுடைய இந்த இறப்பு உயிர்ப்பு இந்த அனுபவமானது சீடர்கள் மத்தியிலே பல்வேறு இடங்களிலே உயிர்த்த கிறிஸ்து தனது காட்சியை கொடுக்கின்றார். கலிலியாவுக்கு செல்லுங்கள் என்று மகதலா மரியாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார் தோட்டக்காரராக. அதே சமயத்திலே எமௌஸ் வழியிலே சீடர்கள் எல்லாம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு உடனிருக்கின்றார். நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சீடர்கள் தங்களையே அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அப்பத்துண்டை அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெறுகிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுடைய உடனிருப்பை, உயிர்ப்பு அனுபவத்தை, உயிர்த்த கிறிஸ்துவை அவர்கள் பெறுகின்றார்கள். இயேசு மெய்யாகவே உயிர்த்திரு எழுந்து வந்திருக்கின்றார், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கிறார் என்பதை பறைசாற்றுகின்றார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கிற பொழுது இயேசு 3ஆம் முறையாக இந்த திபேரிய கடலிலே ராயப்பர் மற்றும் அவருடைய 6 சீடர்களுக்கு இயேசு தோன்றி அவர்களுக்கு பலப்படுத்துகின்றார். மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய பணி செய்வதற்கு, அவர்கள் தங்களுடைய பணி வாழ்வை அவர்கள் முறுக்கி விடுவதற்கு இயேசு அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துவ பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த வாசகமானது முதல் வாசகம் சீடர்கள் தங்களுடைய வாழ்விலே இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார்கள், இயேசுவை பற்றி போதிக்கின்றார்கள். ஆனால் அங்கு இருக்கின்ற சதுசேயர்கள், அங்கு இருக்கிற மறைநூல் அறிஞர்கள் நீங்கள் போதிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கண்டிக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் மனிதருக்கு கீழ்ப்படுவதா அல்லது கடவுளுக்கு கீழ்ப்படுவதா? பாருங்கள், இயேசுடைய அந்த உயிர்ப்பு அனுபவம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே இந்த உறவையெல்லாம் கடந்து கடவுளை நோக்கிய ஒரு பயணத்திலே சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு உயிர் திறந்து விட்டார், இயேசு மெய்யாகவே நம் ஆண்டவர், மெய்யாகவே நம் கடவுள் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அறிவித்தார்கள், அனுபவித்தார்கள், அதை சாட்சி பகர்கின்றார்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்விலே கடவுள் மீது முழு பற்று கொண்டவர்களாக நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்ற ஒரு ஆணித்தரமான அவருடைய அந்த பேச்சானது மற்றவர்களெல்லாம் வியக்க வைத்தது. பார்த்தார்கள், எங்கடா அது, இவர்கள் எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? இவர்கள் கோழைகளாக அஞ்சி நடுங்கி பயந்து போய் ஒளிந்து போய் கொண்டிருந்த இந்த சீடர்கள் இப்பொழுது நமக்கல்லவா போதிக்கின்றார்கள். நாம் சட்டம் படித்தவர்கள், நாம் மறைநூல் அறிந்தவர்கள், நமக்கு சொல்லுகிறார்கள் கடவுளுக்கு நாங்கள் கீழ்ப்படைய வேண்டும் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். அந்த அளவுக்கு புது பொலிவோடும் புதிய ஆற்றலோடும் கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கின்றார்கள். 2ஆம் வாசகத்திலே பார்க்கிற பொழுது இந்த திருவெளிப்பாடு நூலிலிருந்து அருமையாக சொல்லப்படுகின்றது. அரியணை, கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, 4 உயிர்களாக கடவுள் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். மெய்யாகவே செம்மறியாக ஆண்டவர் இயேசு தன்னை பலியாக கொடுத்திருக்கின்றார். இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வெளிப்பாடுகள் பற்றி அருமையாக யோவான் ஆசிரியர் இந்த திருவெளிப்பாடு வழியாக எல்லோருமே ஆண்டவர் இயேசுவிடத்திலே, அவருடைய இந்த அதிகாரத்திலே நாம் அனைவருமே இயேசுவை நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசுவே விண்ணவர் மன்னவர், கீழலகோர் மேலலகோர் அனைவருமே இயேசுவை ஆண்டவர் என வயார அறிக்கிறார் என்பதை அருமையாக குறிப்பிடுகின்றார். நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது இயேசு மீண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகின்றார். கரையிலே அவர்கள் அப்படியே நிற்கின்ற பொழுது இயேசு கரையில் நின்று கொண்டு பிள்ளைகளே என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து எவ்வளவு ஒரு உறவோடு பாசத்தோடு கூப்பிடுகிறார். பிள்ளைகளே வாருங்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த சீடர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை, இவர்தான் நம் ஆண்டவர் என்று. பாருங்கள், உயிர்த்த இயேசுடைய அந்த உடல் அங்கு மூடப்பட்ட கதவுகள் மத்தியிலே இயேசு உள்ளே வருகிறார். அது ஒரு பக்கம் பொருள் தன்மை உள்ளதாக, பொருள் தன்மை அற்றதாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்திலே சில வேளைகளே அந்த உயிர்த்த உடலானது சீடர்கள் பக்கத்திலே சிலர் கண்டுகொள்கிறார்கள், ஆண்டவர் தாம், இதை நிற்கிறவர் ஆண்டவர் தாம் என்று சிலர் கண்டு கொண்டார்கள். ஆனால் ராயப்பரும் யோவானும் அன்பு சீடரும் இயேசுவிடத்திலே உரையாடுகின்றார்கள், உயிர்த்த கிறிஸ்துவோடு பேசுகிறார்கள். எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, நாங்கள் இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஒரு மேம்பாடும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு இவர்கள் எல்லாருமே தங்களுடைய பணிக்கென திரும்பி விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இவர்களை தொடக்கத்திலே முதல் சிலையில் அழைத்த பொழுது, உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னார். பாருங்கள், இவர்கள் மனிதரை பிடிப்பதற்கு இறை வார்த்தை அறிவிப்பதற்கு செல்லவில்லை, மாறாக மீண்டும் தங்களுடைய தொழிலுக்கு மீன்பிடிக்கவே வந்து விட்டார்கள். அப்போதான் ஆண்டவர் இயேசு அருமையாக குறிப்பிடுகின்றார், இதோ உங்களுக்கு அப்பத்துண்டு இருக்கிறது, இதோ இங்கு நெருப்பு ஆனது இந்த எரிந்து கொண்டு இருக்கிறது. இதை எதை குறிக்கிறது என்றால், அன்று பேதுரு இந்த நெருப்பு சோலையோடு எரிகிற பொழுது இயேசுவை 3 முறை மறுதலித்தார். இவரை எனக்கு தெரியாது, இவரை எனக்கு தெரியாது என்று அந்த நெருப்பு மூட்டி
இயேசுடைய அந்த பாடுகளை ஏற்பதற்கு முன்பாக அவர் காட்டி கொடுக்க வந்த நேரத்திலே என்னை இயேசுவை மறுதளித்தார். ஆனால் இப்பொழுது அதே அந்த நெருப்பு ஊட்டப்படுகிறது. இந்த வேளையிலே இயேசு அவளை அவர் அன்போடு அழைக்கின்றார். பிள்ளைகளே, அவளோடு அந்த அப்பத்துண்டை எடுத்து நன்றி செலுத்தி, கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்த மீன் துண்டை எடுத்து அவர்களோடு உண்கின்றார். பாருங்கள், மீண்டும் இயேசு வந்து விட்டார். மீண்டும் எங்களோடு உண்கின்றார். அந்த உயிர்த்த அந்த உடலானது மீண்டும் பொருள்தன்மை கொண்டதாக அவர்களோடு ஒரு உறவை இயேசு வளர்க்கின்றார். அன்பு விருந்தை கொண்டாடுகின்றார். அன்பை பகிர்கின்றார். நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சீடர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கின்றார். இயேசு உடனிருந்து காக்கின்றார். அதான் இந்த திபேரிய கடல் இந்த 3ஆம் முறையாக இயேசு காட்சி கொடுப்பது அந்த ராயப்பருக்கும் அந்த யோவானுக்கும் மற்ற அந்த சீடர்கள் அனைவருக்குமே ஒரு ஆற்றலையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்கள் இயேசுவை ஆண்டவராக கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் இயேசு சொல்கிறார், வலது பக்கம் எங்கே வலைகளை போடுது, வலது பக்கம் போடுங்கள் என்று சொல்வது கீழ்ப்படுகிறார். அப்போ இயேசுடைய வார்த்தையை கேட்டாலே அதிக மீன்பாடுகள், வலை கிளியும் அளவுக்கு நிறைய மீன்பாடுகள் கிடைத்தது. மிகுதியான மீன்பாடுகளை பெற்றார்கள். காரணம் இயேசு சொன்னார், நீங்கள் வலைகளை வலதுபுறம் போடுங்கள் என்று. இயேசுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன கிடைக்கும்? எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இன்றைக்கு ராயப்பரும் இன்றைக்கு சீடர்களும் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இயேசுடைய வார்த்தைக்கு நாம் செய்யமெடுக்கணும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தையில் உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பவையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். யோவான் நட்சத்திரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். மத்திய நட்சத்திரம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவிடத்துல அவருடைய வார்த்தையை நாம் கவனத்தோடு கேட்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் பணிந்து நடக்கிற பொழுது நிச்சயம் நமக்கும் வாழ்வு உண்டு. இப்போ இயேசுடைய வார்த்தை ஒரு அழியாத ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தைகள் அனைத்துமே உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை நாம் கவனத்தோடு கேட்போம். ராயப்பர் கேட்டார், அதிக மீன்பாடுகளை பெற்றார், இயேசு மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவரே, நான் பெரும் பாவி என்று தன்னை அவரை ஏற்றுக்கொள்கின்றார். பாருங்கள், இயேசு கேட்கிறார், 3 கேள்விகள் அவரிடத்தில் கேட்கிறார். 3 முறை கேட்கின்றார். ராயப்பா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். எப்படி இருக்கும் அவருக்கு? என்ன இவ்வளோ, நீ பாறை என்று சொன்னவர், இந்த பாறை திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னவர் என்னிடத்துல மீண்டும் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாரே என்று அந்த யோவான் நட்சத்திரம் 26ஆம் அதிகாரத்திலே அந்த யோவான் ஆசிரியர் ஒரு பிற்சேர்க்கையாக இதை சேர்க்கின்றார். நீ என் அன்பு செய்கிறாயா என்று இயேசு 3 முறை கேட்கிறார். என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை கண்காணி. இது எதை குறிக்கிறது என்றால், நீ மனிதரை பிடிப்பவராக மாற்றுகிறாய். இறையாட்சியிலே இனி எல்லா மக்களத்தில் இறையாட்சி பற்றிய செய்தி அறிவிக்க வேண்டும். என் மக்களை, என் ஆடுகளை நீ பேணி வளர் என்று அவருக்கு அத்தகைய ஒரு இறையாட்சி பணியிலே, நற்செய்தி அறிவிப்பிலே நீங்கள் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். இந்த மீன் தொழிலை விட்டுவிட்டு நீங்கள் கடவுளுடைய இந்த பராமரிப்பிலே, கடவுளுடைய இந்த ஆட்சியிலே, கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பதிலே செல்ல வேண்டும் என்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று அறிவிக்கின்றார். பாருங்கள், உயிர்த்த உடலை பற்றி இயேசு அருமையான ஒரு நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை பவுலுடைய 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 வசனத்தில் குறிப்பிட இயேசுடைய உடல் எப்படிப்பட்டது? அது ஒரு செடி மரம் போல இயேசு பூத்து குலுங்கி அவர் புது பொலிவோடு இருக்கின்றார். நம்பிக்கை கொடுக்கின்றார். முடங்கி போயிருக்கிற அந்த சீடர்களை தட்டி எழுப்புகிறார். பாருங்கள், என்னை பாருங்கள், நம்புங்கள், இறைவார்த்தை அறிவீங்கள் என்று அவர்களுக்கு தோன்றி இந்த 3ஆம் முறையாக இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவரை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலுமே நாம் இயேசுவை காண்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை முறை இயேசுவின் உடனிருப்பை பெற்றிருக்கிறோம்? அஞ்சாதே, கலங்காதே, நம்மோடு இருக்கிறேன் என்று இயேசு நம்மோடு பேசுகிறார். இயேசு நம்மோடு உடனிருக்கின்றார். திருப்பலியில் இருக்கிற இயேசுடைய பிரசன்னத்தை காணுகின்ற நம்முடைய வாழ்க்கை ஏதாவது மாற்றம் பெற்றிருக்கிறதா? அந்த உயிர்த்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கின்றார் என்பதை நான் அறிகின்றோமா? விசுவசிக்கிறோமா? நம்புகிறோமா? கடைபிடிக்கிறோமா? சிந்திப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். பாஸ்கா காலத்தில் இந்த 3ஆம் ஞாயிறை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய எங்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சி கொடுப்பீராக ஆண்டவரே. இது அன்று சீடர்களை பலப்படுத்தியது போல ராயப்பர் அந்த மீன்பாடு இல்லையே என்று கவலைப்பட்டு கிடக்கிற பொழுது அவளோடு நீரே சென்று கரையிலே நின்று, சில சமயத்தில் படகுல சென்றார் இயேசு, ஆனால் இந்த சமயம் பார்க்கிற பொழுது அவர் கரையிலே நின்று அவர்களோடு உடனிருந்து, பிள்ளைகளே வாருங்கள் என்று அழைத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருமே நம்மை அன்போடு அழைக்கின்றார். மகனே, மகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, என் அன்புக்குரியவர்களே, என்னோடு வாருங்கள் என்ற ஆண்டவருடைய அந்த அழைப்பின் குரலை நாம் கவனத்தோடு கேட்போம். அவர்களுடைய குரலை கேட்பவர்கள் எல்லாரும் வாழ்வு பெறுவார்கள் என்பதை அறிந்தவர்களாக, இறைவார்த்தையை கடைபிடித்து போதிப்பவர்களாக இந்த இறையாட்சி பணியிலே நாம் அனைவருமே உத்வேகத்தோடு பயணிக்க ஆண்டவர் நமக்கு என்று ஆற்றலும் இறை நம்பிக்கையும் இன்னும் சீடத்துவ அந்த வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக நற்செய்தி அறிவிப்பு எல்லா இடங்களிலும் நாம் அறிவிக்க, எல்லா மக்களுக்கும் நம்முடைய வாழ்வால், செயல்களால், நம்முடைய சொல்லால், செயலால் நாம் அறிவித்து இறை நம்பிக்கையை பெற்றிட
அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.